காஞ்சு விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 7550030222. எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்களோட உள்ளுக்குள்ள ஊறி போய் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அஜித்குமார் ஒரு உதாரணம். இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு, அவர் ஆன்மீகத்தில் அவருக்கெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இவர் இப்போ தெரிஞ்சு இந்த ஒரு சில கோயிலில் இன்னும் தெரியாமல் பல கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அஜித்குமார் மூலியமாக அவர் ஒரு திரைப்பிரபலமாக இருந்தாலும் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, குலதெய்வத்தோட யாராக இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத மறக்கக்கூடாது. நம்ம என்னைக்கும் அது மேலே எப்பவும் பற்று கொண்டு ஆத்மார்த்தமாக அவங்கள வணங்கணுங்கிறது தான் இதோட நீதி. உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தை போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னு சரி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகம் உன்னோட இறுதி மூச்சை எடுக்கணும்னா கூட ஏமன் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி பெறாமல் உங்களோட இறுதி மூச்சை கூட எதை தொட்டாலும் தடையாக இருக்குங்க, எது பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குங்க. என் வாழ்க்கையில் பீடை பிடிச்ச மாதிரி இருக்குங்க, என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல. இப்படி பல தடைகள், பல பிரச்சனைகள். இப்போ இந்த மாதிரி பல பேர் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் தெரியலைன்னா அவங்களோட குடும்பத்தில் என்றைக்குமே பெரிய லெவலில் மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. 100 இஷ்ட தெய்வத்தை வேணாலும் நீ வணங்கு, அதை தப்பு சொல்லவே கிடையாது. நீ எத்தனை உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அதை வணங்கு, உன்னை யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த இத்தனை தெய்வங்களும் இத்தனை அவங்களோட அருளாசியும் உனக்கு வேணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா 1% கூட இஷ்ட தெய்வத்தால் உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியாது, அவனோட வாழ்க்கையை மாற்றிடவே முடியாது. வணக்கம். இன்று நம்முடன் வராகி சித்தர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். அண்மை நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுத்த வணக்கம். காந்தாரா படம் சக்கப்போடு போடுது. அதே நேரத்தில் குலதெய்வம் குறித்த நிறைய விஷயங்கள் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. குலதெய்வங்களை மறந்தவங்களை கூட இந்த படம், இது போன்ற நிகழ்வுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவாதங்கள் குலதெய்வங்களை நோக்கி திருப்பிக்கிட்டு இருக்க சூழலில் நம்ம நடிகர் அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனது ஒரு பெரிய வைரலாக இருக்குது. அது குலதெய்வ கோயிலுக்கு போனதாக மட்டும் அல்லாமல் அவருடைய அது இப்போ கேரளா பக்கத்தில் கோயில்களுக்கெல்லாம் போனால் சட்டை அணிகிறக்கூடிய பழக்கம் இருக்காது. அவங்க ஒரு துண்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அவர் நெஞ்சு பக்கத்தில் ஒரு டேட்டு போட்டிருந்தார். ஸோ அந்த டேட்டு இன்றைக்கி பயங்கரமாக ஒரு ஈர்த்திருக்கு. என்ன இது அஜித் அவர்களுடைய ஆன்மீகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு விவாத பொருளாக இருக்குது. உங்களுடைய பதில் அது இதில் எளியோர் வலியோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் எளியோர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த குலதெய்வம் என்னன்னு கேட்டாக்கா பல பேருக்கு இன்றைக்கி தெரியாது. குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்கன்னா பல பேர் அதை செய்கிறதே கிடையாது. அதை ஒரு போகிற போக்கில் விட்டு போயிடுறது. இந்த மாதிரி அவங்களோட மனநிலை இருக்குது. இன்னொன்று எளியோர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, வலியோர் அப்படின்னா, வலியோர்னா என்னென்னா இந்த இருக்கிற பணக்காரங்க, அன்றைக்கி பேசும்போது பொருளாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யாருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது இல்லை, அவங்க தெய்வ வழிபாடு செய்கிறது இல்லை, அவங்க தெய்வத்தை, அவங்க குலதெய்வம்லாம் இவங்க எங்கே போய் கும்பிட போகிறானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி எளியோர் பல பேர் அவங்களோட மக்கள் கண்ணோட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போது இப்போ அஜித்குமாருங்கிறதுனால இது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, பாலக்காட்டில் ஊட்டுக்குளங்கரை பகவதி அம்மன் சொல்லிட்டு, இந்த பகவதி அம்மன் அது குலதெய்வம் தான். இப்போ நம்ம இன்னும் டெப்த்தாக அதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த ஊட்டுக்குளங்கரை பகவதி அம்மன்ங்கிறது நல்ல சக்திவாய்ந்த தெய்வம். இப்போ இவருக்கும் அது குலத்தை காக்கும் தெய்வம் தான் நம்ம அஜித்குமார் அவருக்கும். இப்போது இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம யாரும் அந்த குலதெய்வ வழிபாடில் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்களோட உள்ளுக்குள்ளே அந்த ஊறி போய் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அஜித்குமார் ஒரு உதாரணம். அப்போ இன்னொன்று என்னென்னா, இவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார், அவர் ஆன்மீகத்தில் அவருக்கெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இவர் இப்போ தெரிஞ்சு இந்த ஒரு சில கோயிலில் இன்னும் தெரியாமல் பல கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்திருக்கார். இப்போ சமீபத்தில் திருப்பதி ஆனாலும் சரி, இப்போ இந்த பாலக்காடு கோயிலாக இருந்தாலும் சரி, இன்னும் பல கோயிலுக்கு இப்போ ஆன்மீகத்தில் அவர் திளைத்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் என்ன சொல்ல வர, இப்போ அஜித்குமார் மூலியமாக அவர் ஒரு திரைப்பிரபலமாக இருந்தாலும் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, குலதெய்வத்தோட யாராக இருந்தாலும் அதை
குலதெய்வ வழிபாடுங்கிறத மறக்கக்கூடாது. நம்ம என்னைக்கும் அது மேலே எப்பவும் பற்று கொண்டு ஆத்மார்த்தமாக அவங்கள வணங்கணுங்கிறது தான் இதோட நீதி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. டேட்டூ வந்து அந்த அம்மனையே வந்து டேட்டூவாக போட்டிருக்காரு. இப்போ அவருக்கு பிடித்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கார் ரேசிங் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் ஒரு காரை கூட அவர் டேட்டூ போட்டிருந்துருக்கலாம். ஆனால் வந்து இந்த அம்மனுடைய தத்ரூபமான முகம், அந்த பகவதியுடைய முகத்தையே வந்து டேட்டூவாக போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப குலதெய்வம் வந்து நான் பார்த்துருக்கோம், நிறைய செலிபிரிட்டிஸ் போவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சாமி கும்பிட்றத பார்த்துருக்கேன். டேட்டூ போடுற அளவுக்கு இவர் இவ்வளவு ஈர்ப்பாக இருக்காரு. இல்லை, அதுதான் வந்து இங்கே குலதெய்வத்தோட அருமை பல பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இங்கே அதுதான் விஷயமே. இப்போ குலதெய்வத்தோட அருமை, அதோட பெருமை, அதோட வீரியம் என்னங்கிறது அவர் அஜித்குமார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ யார் ஒருத்தரும் இப்போ சாமானியமாக இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி காரையாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டாட்டுவாக போட்டுக்கிறாங்க இன்றைக்கி. அப்போது அதீதமாக அதன்பால் கொண்ட பற்றால், அதாவது அந்த அந்த தெய்வத்து மேலே கொண்ட பற்றால் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இன்னொன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் மேலே அந்த பற்று வச்சிருக்காருல, அந்த அளவுக்கு அந்த குலதெய்வம் வந்து அவரோட வாழ்க்கையில் மேலும் 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 அவர் உச்சத்தை அடைகிறதுக்கு உண்டான வழிவகைகளை தான் செஞ்சிட்ருக்கு. அவர் இன்னும் பல உச்சத்தை கண்டிப்பாக தொடுவார். அவர் பேரும் புகழுங்கிறது ஏன்னா குலதெய்வத்தோட வழிபாடு இருக்குது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் நீங்கள் கும்பிட்டாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தை போய் நீங்கள் கும்பிட்டீங்களாலும் சரி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்க போகிறது கிடையாது. உன்னோட இறுதி மூச்சை எடுக்கணுன்னா கூட ஏமன் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி பெறாமல் உங்களோட இறுதி மூச்சை கூட, அந்த உயிரை கூட யமனால் எடுக்க முடியாது. அப்போ அதனால் அந்த அருமை பெருமையை, குலதெய்வத்தோட அருமை பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கவங்களுக்கு இந்த ஒரு விஷயமே வந்து இல்லை, அஜித்குமார் ஃபேன்ஸுக்கே பல பேருக்கு இந்த குலதெய்வத்தோட வழிபாடு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இன்னிலேருந்து புரிஞ்சுக்குவாங்க. குலதெய்வம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவருக்கு அதுதான் நான் தான் சொல்லலைங்க. வலியோர்கள் பல பேர் வந்து தன்னோட குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்க அது மாதிரி அவங்கள ஆத்மார்த்தமாக வணங்குறாங்க. அதையே வந்து எளியோர்கள் பல பேர் மறந்துட்டீங்க. அதனால தான் எப்பவுமே இப்போ குலதெய்வங்கிறது யார்? நம்மளோட குலத்தை காக்கிறதுக்காக, நம்ம குலத்துக்காக வாழ்ந்து தியாகம் செய்த ஒருத்தர் தான். இப்போ புராண கதைகளில் வர இந்த தெய்வங்கள் மாதிரி நம்மளோட குலதெய்வங்களே கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மானிட பிறப்பாக நம்ம வாழ்ந்து நம்மளோட குலத்தை காக்கிறதுக்காக தியாகம் செய்த அவங்க தான் வந்து இந்த குலதெய்வம். இப்போது இந்த விஷயத்தில் இப்போ நம்ம அஜித்குமார் வந்து எந்த அளவுக்கு பற்றுக்கொண்டு இருக்காரோ, அப்போ பற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கார் ரேஸாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் பாருங்கள் அவரோட தோல்வி எங்கேயாவது இருக்கா பாருங்கள். ஏன்னா அவர் கொண்ட அந்த தெய்வ நம்பிக்கை இன்றைக்கி அவருக்கு மேலும் மேலும் வெற்றியும் புகழையும் கொடுக்குது. அதே போல தான் ராஜராஜனுக்கு வெற்றியும் புகழையும் யார் கொடுத்தா? அவங்களோட குலதெய்வமும் வராகி அன்னையும் தான் கொடுத்தா. அதே போல் இவருக்கு இந்த வெற்றியும் புகழையும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு எளிய மனிதனும் தன்னோட குடும்பத்தில் இன்றைக்கி பல பேர் வந்து குலதெய்வம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குலதெய்வத்தை தெரிஞ்சு குலதெய்வத்துக்கு உண்டான அந்த நம்ம படையலிட்டு அவங்கள வணங்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் வெற்றியோட விளிம்பில் தான் நிற்போம். இப்போ ஊட்டுக்குளங்கர பகவதி அப்படிங்கிற அம்மன் தான் அஜித் அவர்களுடைய குலதெய்வமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பகவதி அம்மன் நீங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கேரளா முழுக்கவே பார்வதி தேவியவோ இல்லை குலதெய்வங்களோ எல்லாரையுமே பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுறாங்க. அப்போ அந்த பகவதி அம்மன் சொரூபத்துடைய உண்மை தத்துவம் என்ன? இப்போது நம்ம காளியை எப்படி கும்பிட்றோமோ, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாட்டுக்கும் ஒரு தெய்வம் தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம். நம்ம அதை எப்படி கூப்பிட்றோம்? இப்போ நம்ம முருகனை எப்படி கூப்பிட்றோம்? கந்தா, கடம்பா, கார்த்திகை, கதிவேலா, அந்த மாதிரி வந்து இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அது பகவதி அம்மனாக தான் நம்ம இங்கே கும்பிட்றாங்க. இங்கே நம்ம எப்படி நம்ம காளியை எப்படி வணங்குறோமோ அதே போல தான் இங்கே வந்து பகவதி அம்மன். நம்ம பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நான் கூப்பிட்றது அப்படி. நாம் இப்போ இங்கே காளியை வந்து பகவதி அவங்க கூப்பிட்றாங்க. அது போல தான். இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து மறந்தே விட்டாங்க. பரம்பரையாக வந்து கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு 2 தலைமுறை வந்து இடம்பெயர்தல் ஏற்பட்டிருக்கும், நகரமயமாதல் ஏற்பட்டிருக்கும். அதில் வந்து குலதெய்வத்தை மறந்துருப்பாங்க, இல்லைன்னா விட்டுருப்பாங்க, இல்லை கடந்து போயிருப்பாங்க. அப்படிங்கிறவங்க வந்து மறுபடியும் குலதெய்வத்தை அடையிறதுக்கான வழி ஏதாவது இருக்கா? இப்போது இன்றைக்கி வாழ்கிற ஜெனரேஷனில் பல பேருக்கு வந்து எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குலதெய்வம் அதை வணங்காமல் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். குலதெய்வத்தை தெரியாமல், குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் அதை வணங்க
வணங்காமல் வாழ்கிறவங்களுக்கு இப்போ சில பேர் இப்போ வந்து பல பேர் புலம்ப கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, எதை தொட்டாலும் தடையாக இருக்குங்க, எது பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குங்க, என் வாழ்க்கையில் அது என்ன நான் ஒரு பீடை பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க. என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல. இப்படி பல தடைகள், பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அவர் சார்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட குழந்தைக்கு ஒரு ஒன்றுனா உடனே வந்து நிற்பாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் குலத்துக்கான பெற்றவங்க யாருன்னா உன்னோட குலதெய்வம். அதை நம்ம மறந்துட்டாக்கா அப்போ அவங்க வந்து எப்படி நிற்பாங்க? இப்போ இந்த மாதிரி பல பேர் வந்து குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் தெரியலைன்னா அவங்களோட குடும்பத்தில் என்றைக்குமே பெரிய லெவலில் மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர செய்யும். இப்போது குலதெய்வம் தெரியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்க ஒரு பல தலைமுறை தாண்டி இந்த ஜெனரேஷன் வாழலை. ஏன்னா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை இவங்க தேட ஆரம்பிக்கணும். இப்போது யாரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1950 பிறந்தவங்களோ இல்லை 60 பிறந்தவங்களோ, ஏன் 1940 பிறந்தவங்களோ இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க. இங்கே யாரும் வந்து தன்னோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முற்படுறதில்ல. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. இப்போ குலதெய்வத்தை நம்ம எங்கே, இப்போது நம்ம அப்பா மாறி வந்துட்டாரு, நம்ம ஊருக்காக வந்துட்டான். இப்போ நான் இங்கே பணி நிமித்தமாக வந்து டெல்லி வந்துட்டேன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாகர்கோயில் இல்லை கன்னியாகுமரி இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போது நம்ம ஒரு சாப்பிட்றதுக்காக ஒரு பிரியாணி கிடைக்க தேடி நம்ம எவ்வளோதோ கிலோமீட்டர் பயணிக்கிறோம். அதுபோல் வந்து நம்ம துணி எடுக்கிறதுக்கு எவ்வளோதோ தூரம் பயணிக்கிறோம். வேறு ஒரு சில அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளோதோ தூரம் பயணித்து நம்ம ஒரு பொருளை வாங்கணும். இன்றைக்கி ஒரு ஐஃபோன் வாங்கணுன்னா துபாய் போய் வாங்கிட்டு வர நிலைமையில் இருக்கும். இப்போ இவங்க ஏன் கொஞ்சம் மெனக்கெட்டாக்கா தன்னோட கிராமம் எதுன்னு தெரிஞ்சு, தான் வாழ்ந்த தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சு தன்னோட அப்பாவோட வழி தானே குலதெய்வமாக வரும். தன்னோட அப்பா வழி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை தேடி இவங்க பயணிச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை சார்ந்து இந்த ஜெனரேஷனில் இன்னும் யாரும் போக போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் அந்த 1950லையும் சரி 60லையும் சரி வாழ்ந்த பெருமக்கள் இன்னும் இருக்க தான் செய்வாங்க. இவங்க தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குலதெய்வம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பல பேரும் குலதெய்வம் தெரியலைங்கிறத ஒரு பெருமையாக பேசிட்டு சுற்றிடுறாங்க. இதனால் அழிவைத்தான் நோக்கி நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டிப்பாக தெரியலாம். அதுக்கு உண்டான வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்கு நம்ம கிராமத்தில் கூடிய குலதெய்வத்துக்கு வழிபாடு வைக்கிறோம், அதுக்கு திருவிழா எடுக்கிறோம். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம அந்த மண்ணை மிதிச்சுட்டு நம்ம வேண்டிட்டு போனால் அடுத்த வருடம் வரைக்கும் நம்மளோட சிறப்பாக இருப்பாங்கிறது ஐதீகம். அதனால் அது குலதெய்வத்தை தேடுங்க. கண்டிப்பாக கிடைக்காது, யாருக்குமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பிரசனம் தேடுறதோ ஜோசியத்தில் பார்க்குறதோ குலதெய்வம் தெரியாது. உன்னோட மூதாதையர் வாழ்ந்த இடத்த போய் அறிஞ்சு தெரிஞ்சு அங்கே இருக்க பெரிய மக்கள்கிட்ட கேட்டாவே கண்டிப்பாக உன்னோட வாழையடி வாழையாக எதை நம்ம தொட்டு வந்துட்டு இருக்கோங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதான் நீங்கள் முற்படுங்க. இஷ்ட தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம வாழ்வியல் ஓட்டத்தில் புது புது தெய்வங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு காலம்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரூட்ஸுக்கும் அந்த தெய்வத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாட்டியும் நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்குது, நம்ம போகிறோம் கும்பிடுறோம். அப்படிங்கிற இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை குலதெய்வத்துக்கு கொடுக்கறது இல்லையோ? இல்லை, அது இப்போ நீங்கள் சொல்கிறது 100% அது உண்மைதான். இப்போ இஷ்ட தெய்வம்னா இப்போது என்னென்னா இன்னைக்கு மனித ஓட்டத்தில் நம்ம எதை தின்னா நம்மளோட பித்தம் தெரியும், நம்மளோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் ஓடிட்டுருக்காங்க. இப்போது இன்றைக்கி என்னென்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பான், கந்த சஷ்டி கவசம் இங்கே போயிட்டு வந்தாக்கா நம்மளோட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகனை போய் கும்பிடணும், இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டுருவோம். இந்த 10 நாள் கழித்து வேற ஒரு பிரச்சனை, ஐயோ இன்னும் முருகனை போய் கும்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லையே, எனக்கு பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு சாமியை போய் பிரித்திங்காவை போய் நான் கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடுவான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து நான் வராயை கும்பிட போகிறேன். இப்படி இஷ்ட தெய்வத்தை போய் கும்பிட்றேன். நீ எவ்வளோ ஒரு 100 இஷ்ட தெய்வத்தை வேணாலும் நீ வணங்கு, அதை தப்பு சொல்லவே கிடையாது. நீ எத்தனை உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அதை வணங்கு, உன்னை யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த இத்தனை தெய்வங்களும் இத்தனை அவங்களோட அருளாசியும் உனக்கு வேணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா 1% கூட இஷ்ட தெய்வத்தால் உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியாது, அவனோட வாழ்க்கையை மாற்றிடவே முடியாது. அதனால தான் பல டைம் படித்து சொல்கிறது என்னென்னா, உன்னோட குலத்துக்கான தெய்வம் எதுவோ, உன் தந்தை வழியில் இருக்கிற அந்த குலதெய்வம் எதுவோ அதை எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான
அந்த வழிபாட்டு முறையை நீ செஞ்சீங்கன்னா தான் உன்னோட இந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உனக்கு வேலை செய்யும். உனக்கு இஷ்ட தெய்வம் இப்போ உனக்கு வராகியை பிடிச்சிருக்கு, எனக்கு காளியை பிடிச்சிருக்கு, எனக்கு பெருமாளை பிடிச்சிருக்கு, முருகனை பிடிச்சிருக்கு, கணபதி பிடிச்சிருக்கு, எந்த தெய்வத்தை வேணாலும் உனக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னை பிடித்த, உன்னை வாழ வைத்த, உன் குலத்துக்கான வழிகாட்டி யாருன்னா உன்னோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அதுக்கு உண்டான மரியாதை, அதுக்கு உண்டான ஆத்மாத்மா வழிபாட்டை நீ செய்ய. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தானே போக சொல்கிறோம். நீங்கள் பல வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 2000க்கு முன்னாடி ஒரு 80, 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தை வழிபாடு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு வீட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ இல்லையா, ஒரு ரவுண்டு மட்டும் போட்டிருப்பாங்க, சந்தனத்துலேயோ இல்லை மஞ்சள், என்னவா இருக்கும் அதுன்னா அதுதான் அவங்களோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நினச்சி அதை தான் வணங்க ஆரம்பிப்பாங்க. என்னென்னா அந்த குலதெய்வத்தோட கோயிலேருந்து ஒரு பிடி மண்ணோ இல்லை அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாட. ஏன் அங்கே நம்ம போக முடியல, வேலை நிமித்தமாக நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னு. அப்படி வாழ்ந்தவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எல்லாம் துன்பம் வந்திருக்கு அப்படின்னு கேட்க சொல்லுங்கள், எதுவுமே இருக்காது. இன்றைக்கி அந்த காலம் மாறி இன்றைக்கி மலையேறி குலதெய்வத்தை மறந்ததுனால இன்றைக்கி பல பேர் இன்னல்களும் சிக்கல்களும் வேதனைகளையும் ஓடிட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி சாமி. நன்றி. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222.